Article 18 abolition of titles. இது வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி கிளாசிஃபிகேஷனில் வருது. டைட்டிலுக்கும் ஈக்குவாலிட்டிக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ டைட்டில் அப்படின்னா நம்மளுடைய பேருக்கு ப்ரிஃபிக்ஸாவோ சஃபிக்ஸாவோ வரக்கூடியது, அது பேருக்கு முன்னாடியும் பின்னாடியும் வரக்கூடியதான் டைட்டில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் எஸ் சோவன்சோ ஆர் சோவன்சோ பிகாம், இதெல்லாம் வந்து டைட்டில். இப்போ இந்த டைட்டில் வந்து எதனால் இதை அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ டைட்டில் வந்து உங்களுடைய மெரிட்டில், அதாவது இந்த ஆர்டிக்கல் 18 வந்து இந்த டைட்டில் வந்து நம்ம நாட்டுடைய இந்திய அரசு வழங்கக்கூடாது, வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய டைட்டிலையும் யாரும் ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டைட்டில்னா பட்டம் மற்றும் பட்டயம். அப்போ பிரிட்டிஷ் பீரியடில் வந்து டைட்டில்ஸ் வழங்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்துச்சு. எப்படின்னா அப்படின்னா, இப்போ பிரிட்டிஷ் அரசுக்கு யார் யாரெல்லாம் உறுதுணையாக அவங்களுடைய நிர்வாகத்துக்கு என்னது சப்போர்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து, இல்லை அந்த பிரிட்டிஷ் என்னது இந்தியாவில் வந்து அந்த பிரிட்டிஷ் அரசை வந்து ஒரு பெருமைப்படுத்தக்கூடிய விதத்தில் யார் செயல்படுறாங்களோ அவங்களுக்கு டைட்டில் கொடுத்தாங்க. இப்போ உதாரணத்திற்கு சிவி ராமன், அவர் வந்து நோபல் பிரைஸ் ஃபார் ஃபிசிக்ஸ் வாங்கினார். அவர் வாங்கினதுனால, பிரிட்டிஷ் இந்தியாவை பெருமைப்படுத்தினதுனால சார் பட்டம் அவங்க கொடுத்தாங்க, சார் சிவி ராமன். அதே மாதிரி சில பேர் அவங்களுடைய நிர்வாகத்துக்கு துணை புரிஞ்சாங்க. அப்போ நிர்வாகத்துக்கு துணை புரிஞ்சும்போது என்ன டைட்டில் கொடுக்குறாங்க? ராஜா ஆர் ராஜ் பகதூர் அப்படிங்கிற சில டைட்டில் கொடுக்குறாங்க. இந்த டைட்டில் வந்து சும்மா வர்றதில்லை. அப்போ பொது தளத்தில் இந்த டைட்டில், இந்த உரிமையை பெற்றவங்களுக்கு வந்து சில முன்னுரிமைகள் இருக்குது, ப்ரிவிலேஜஸ் இருக்குது. அது பொதுமக்களுக்கு வேறுபடுத்தும் வகையில் இருக்குது. அப்போ இந்த டைட்டில்ஸ் வச்சுருக்கவங்க வந்து காமன் மேனை விட சில ஒரு வேறுபடுத்தி அவங்களுக்கு முன் உரிமைகள் கொடுக்கக்கூடியதுனால இது பாகுபாடு கொண்டு வரக்கூடிய தன்மையாக இருந்துச்சு. அதைத்தான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில் அப்படின்னாங்க. இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, எந்தெந்த டைட்டில் வந்து ஏற்றுக்கலாம் அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் சொல்லுதுன்னா, நீங்கள் அகாடமிக்காக ஒரு படித்து வாங்கின பட்டத்தை வந்து டைட்டிலாக உங்கள் பேருக்கு முன்னாடியும் சேர்த்துக்கலாம். இல்லை இந்த நாட்டுக்காக உங்களை அர்ப்பணித்து நீங்கள் இராணுவம் இல்லை கடற்படை இல்லை ஏர்ஃபோர்ஸ் இதில் வந்து நீங்கள் பணிபுரிஞ்சு சில அவார்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது அகாடமிக் அண்ட் மிலிட்ரி பர்பஸில் வாங்கக்கூடிய பட்டம் மற்றும் பட்டயத்தை உங்கள் பேருக்கு முன்னாடியும் பின்னாடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ அவார்டு வந்து வாங்கலாம், அதாவது விருதுகள் வந்து வாங்கலாம். ஆனால் விருதுகளுடைய அதனுடைய பேரை வந்து பேருக்கு முன்னாடியும் பின்னாடியும் யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில்.